ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கள் ஊர் ஸ்டைலில் ரொம்ப ஹெல்த்தியான பச்சைப்பயிறு குழம்பு எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் குக்கரில் 200 கிராம் பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 4 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடியை போட்டு 6 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 6 விசிலுக்கு அப்புறம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கிறோம். 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கட் பண்ணி வச்சுருக்க 8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குவோம். கீரி வச்சுருக்க 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கண்ணாடி பதத்துக்கு இது வந்துடுச்சு. இப்போது ஒரு வரமிளகாயை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம பச்சை பயிரில் அப்படியே சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் இதை மட்டும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கொதிக்க விடலாம். கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்குவோம். சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான பச்சைப்பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.